Myself Dr. Nisha, emergency physician, One Health Hospital. ஆன்டி ரேபிஸ் வேக்சின் பற்றி மக்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய சந்தேகங்களை பற்றி இப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க ப்ரீ எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க டாக்பைட்டிக் ஹிஸ்டரியோட வராங்கன்னா அவங்களுக்கு 2 டோஸ் போட்டுக்கலாம். இதில் இம்யூனோகுளோபுலின் தேவைப்படாது. சப்போஸ் அவங்க போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ் முடிச்சிருக்கிறாங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப வந்திருக்கிறாங்க, திரும்ப டாக்பைட்டிக் ஹிஸ்டரியோட வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு திரும்ப வேக்சினேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே 1 இயருக்கு மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆன்டிபாடி டைட்டர் செக் பண்ணிட்டு அது அதனுடைய வேல்யூ நார்மல் வேல்யூ விட குறைவாக இருந்தா அந்த டைம்ல வேக்சினேஷன் எடுத்து. எந்த நாய் கடித்தாலும் ரேபிஸ் வருமானு கேட்டா அப்படி கிடையாது. இன்ஃபெக்டட் அனிமல் கடிச்சா மட்டும்தான். இன்ஃபெக்டட் அனிமலோட சலைவா ஓப்பன் உள்ள படுபொழுது அது ஈஸி இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட் பண்ணும். இது மெயினா நரம்புலத்தை தான் பாதிக்கும். இந்த ரேபிஸ் நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது ஹைட்ரோஃபோபியா தான். தண்ணீரை பார்த்தா அலர்ஜி ஆகிறது. ஆனா இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வரும். ஆரம்பத்துல ஒரு ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் தான் வரும். ஃபீவர், ஹெட் ஏக், பாடி பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஆன்சைட்டி, இந்த மாதிரி தான் வரும். நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன், கன்வல்ஷன், ரேபிட் பிரீத்திங், ஹைட்ரோஃபோபியா, ஃபோட்டோஃபோபியா, இந்த மாதிரிலாம் வரும். ஃபைனலா டெத். இந்த ஹைட்ரோஃபோபியா ஏன் வருது அப்படின்னு சொன்னா இந்த இன்ஃபெக்ஷனால த்ரோட் மசில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் பொழுது அது போத் உணவுக்குள்ள அண்ட் மூச்சுக்குள் ரெண்டையுமே தான் பாதிக்கும். அவங்க எதையாவது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ற பொழுது அந்த த்ரோட் மசில்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு வலியை கொடுக்கும். இதுல ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால மூச்சு திணறல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஏதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது அந்த சிம்டம்ஸ் நாளடைவில் பார்த்தாலே வரக்கூடிய அளவுக்கு மோசமாயிடும். டாக்ஸ் மூலம் மட்டும்தான் ரேபிஸ் பரவுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நாய், பூனை, குரங்கு, வவ்வால் இருந்து பரவும். அனிமல் டு அனிமல், அனிமல் டு ஹூமன், ஹூமன் டு ஹூமன் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கிற போது நான்வெஜ் சாப்பிடலாமாங்கிறது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. சாப்பிடக்கூடாது என்பதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஸோ நல்ல ஹெல்த்தியான பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்டி ரேபிஸ் வேக்சின் யாரும் போட்டுக்க கூடாதுன்னு ஏதாவது கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குதான்னு கேட்டால் நோ ஸ்பெசிஃபிக் கான்ட்ரா இண்டிகேஷன். ஈவன் பிரெக்னென்ட் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், சில்ட்ரன் கூட போட்டுக்கலாம். நாய்க்கடி ஆகட்டும், நாய்க்கடினால ஏற்படக்கூடிய இறப்பாகட்டும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் வருது. அரசு சார்பா நடத்தக்கூடிய அந்த நாய்களுடைய இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முயற்சி மட்டுமல்ல, இந்த விஷயத்துல தனி நபருடைய பங்களிப்பும் மிகவும் அவசியம். நம்ம வீட்டு நாய் நம்மளை கடிச்சா நமக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற எண்ணம் மிக தவறு. அதே போல நம்ம வீட்டு நாய் சுதந்திரமா மற்றவங்களை வெளியாட்களை கடிக்க அனுமதிப்பதும் மிகப்பெரிய குற்றமாகும். நம்ம வீட்டு பிராணிகளுக்கு தக்க சமயத்துல வேக்சினேஷன் போட்டு அவங்களுடைய இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது நம்மளுடைய கடமை. ஒரு ஏரியால ஏதாவது ஒரு அனிமல் பிஹேவியர் அப்நார்மலா இருந்ததுன்னா அது அந்த ஏரியா இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை அப்புறப்படுத்துறது மிகவும் நல்லது. நம்ம மற்றவங்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ பங்கம் விளைவிப்பதற்கு நமக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது. நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்டி ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.